இப்போது நாம் தரிசனம் செய்து கொண்டிருப்பது லட்சுமண தீர்த்தம். இந்த லட்சுமண தீர்த்தத்தை ஒட்டி லட்சுமணேஸ்வரர் கோயிலும் நாகநாதர் கோயிலும் இருக்கிறது. லட்சுமண தீர்த்தத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் இங்கு இருக்கக்கூடிய நாகநாதர் கோயிலுக்கு செல்கின்றனர். நாகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபடுவதன் மூலம் நாகதோஷம் நீங்குகிறது, கல்யாணம் நடக்கிறது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது என்ற நம்பிக்கை இங்கு இருக்கிறது. லட்சுமண தீர்த்தத்தை ஒட்டி லட்சுமணேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இந்த திருக்கோயிலில் லட்சுமணரின் பல்வேறு நிலைகளில் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. லட்சுமணர் தன் அண்ணன் ராமபிரான் மற்றும் தன்னுடைய அண்ணி சீதாதேவி ஆகியோரின் மேல் வைத்த அன்பு, மரியாதை, பக்தி ஆகியவற்றை குறிக்கும் வகையில் லட்சுமணரின் உருவங்கள் இத்திருக்கோயிலில் பொறிக்கப்பட்டுள்ளது. ராமருக்கும் ராவணனுக்கும் ராவண யுத்தம் நடைபெற்ற போது ராமரின் தம்பி லட்சுமணன் அந்த யுத்தத்தில் பல பேரை கொன்று குவித்தார். அது மட்டுமல்ல, ராவணனின் மகனான இந்திரஜித்தையும் அவர்தான் கொண்டார். இந்திரஜித் மிகப்பெரிய சிவபக்தன். இவர்களை கொன்றதனால் உண்டான பாவத்தை போக்குவதற்காக லட்சுமணன் இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார். அதனால்தான் இதற்கு பெயர் லட்சுமண தீர்த்தம். இந்த லட்சுமண தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் குளித்து எழுந்து அவர் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த சிவலிங்கத்தை வணங்கி அவர் தன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொண்ட காரணத்தால் இது லட்சுமண தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த லட்சுமண தீர்த்தத்தில் குளிப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் போவதாக ஒரு ஐதீகம் இங்கு நிலவுகிறது. இந்த லட்சுமண தீர்த்தத்திற்கு வருவோம், நாகநாதரின் அருள் பெறுவோம், லட்சுமணேஸ்வரரின் அருள் பெறுவோம். லட்சுமண தீர்த்தத்தில் குளிப்போம், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்வோம், முக்தி பெறுவோம்.